எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நாளிலே அவரை உயர்த்தும்படியாக, ஆராதிக்கும்படியாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 109:30, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் நம் வாயினால், நம் இருதயத்தினால் மிகவும் அவரை துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி இந்த அற்புதமான பாடலை பாடப்போகிறோம். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி என்ற பாடி நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பாடும்படியாக எல்லாரும் இணைந்து எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா இருக்கிற இடங்களில் அவரை மகிமைப்படுத்தும்படியாக துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம்,
எல்லாரும் நினைத்து அற்புதங்கள் இந்த நாளிலே செய்கிற தேவனை நாம் உயர்த்தி, நம்ம அடைக்கலமா இருக்கிற தேவனை உயர்த்தி நாம் பாடுவோம். எல்லாரும் நான் இந்த நாளிலே தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை இன்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை இன்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் எல்லாம் மகிமனை ராஜாவை உயர்த்தி பாடுவோம். எல்லாரும் நான் இன்று முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு சரீரத்தோடு அவரை உயர்த்தும்படியாக எல்லாரும் நான் இந்த அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சினேனே இருளிலே என்றும் அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் எவ்வளவுதான் கொள்ளை நோய் வந்தாலும் அதை கண்டு நாம் பயப்படாதபடிக்கு, பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்பிற்கும் நாம் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தினால் தேவன் துதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை நிரப்பும்படியாக நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவாதி தேவனை துதிக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் நான் இந்த ஆமே. ஒரு நாளும் பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடி சர்வ வல்ல தேவன் நமக்கு தாபரமாக நின்று எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நம்மை விடுவித்து காக்கிற தேவனை நம்ம எல்லாரும் நம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், அப்பாவை வணங்குகிறோம் என்று இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை உயர்த்துவோமா? எல்லாரும் தேவன் என்ன அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. வல்ல தேவன் தாவரமாய் நின்று
நமக்காக வருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் மீண்டும் இந்த பாடலை பாடும் பொழுது இந்த தேவனுடைய வார்த்தை இது ஒரு பாடல் மாத்திரமல்ல, இதில் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையை நாம் உரிமையாக்கி இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசனம், அந்த பாதுகாப்பு, அவருடைய வார்த்தையில் இருக்கிற செக்யூரிட்டினால் நம்ம எல்லாம் நிரம்பி கூப்பிடும் வேலைகளில் எல்லாம் நம்மை தப்புவிக்கும்படியாக அவருடைய தேவதூதர் சேனையோடு இணைந்து இந்த வேலையில் நம்ம எல்லாரும் இணைந்து சிங்கத்தின் மேல் நடக்கும்படியாக, சர்ப்பங்களை மிதிக்கும்படியாக அதிகாரம் பெற்ற எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேனே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேனே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை. எல்லாரும் நைந்து தேவாதி தேவனை உயர்த்தி பாடுவோமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் நைந்து அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா. நம் பாதம் என்றும் கல்லில் இடராத படிக்க அவருடைய கரங்களில் தாங்குகிற தேவதூதர்களுக்காக எல்லாரும் நான் ஆண்டவரே, எங்கள் பாதம் ஒரு நாளும் நாங்கள் கல்லில் இடராத படிக்க ஆண்டவரே, தேவதூதர் சேனை எங்களை சுமந்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா என்று எல்லாரும் நான் இங்கு சொல்லுவோமா? எஸ் லோர்ட். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவா தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவா தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை அல்லேலூயா அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை. எல்லா கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லா மகிமை, எல்லா துதியும், எல்லா கனமும் அவருக்கு உரித்தாகும்படியாக அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் தேவாதி தேவனை நாம் துதிக்கிற வேளையில் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உன்னத பலனினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிற அந்த நாட்களிலும் அநேகர் நாம் பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்றாலும் நம் எல்லாரையும் பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிற நம் எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிறது தேவனுடைய துதி மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்கள் பல இடங்களிலே பலவிதமான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வேளையில் இந்த துதியின் சத்தத்தோடு நீங்கள் இணைக்கிற இந்த வேளையில் நாம் எல்லாரும் இணைந்து ஒரே ஆவியோடு, ஒரே மனதோடு, ஒரே சிந்தையினால் நிரப்பப்படுகிற இந்த வேளையில் தேவனுக்கு முன்பதாக ஒரு தூபமாக இந்த வேளையில் நீங்கள் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் உங்கள் மூலமாக இந்த நாளிலும் தேவனுக்குரிய ஆராதனை, தேவனுக்குரிய துதி, தேவனுக்குரிய கனம் ஆண்டவர் உங்கள் மூலமாக ஏற்படுத்தினதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என் பலனும் என் கேடமுகுமாக இருக்கிறார்,
என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்தது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். வாங்க, நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாடல், நீங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல், அதன் மூலமாக தேவனுக்கு துதி உண்டாகும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை நம் பலனும் நம் கேடகமாகிய கர்த்தரை நோக்கி இந்த பாடலை பாடுவோமா? எல்லாரும் இணைந்து எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? நீரென்பெனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தேன். நீரென்பெனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாரும் நான் இந்த நாளிலும் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட தேவனை, நம்மை விடுவித்து மீட்டவரை, இருதயத்தின் ஆழத்தில் இருந்த பாமுக நன்றிகளை நாங்கள் இருக்கிற இடங்களில் நாம் ஆண்டவரே எங்களை விடுவித்து எங்களை ரட்சித்து மீட்ட உண்மை ஆண்டவரே நாங்கள் மனதார உயர்த்துகிறோம், உங்களுடைய கனத்தை செலுத்துகிறோம் என்று எல்லாரும் நான் இதனோடு சேர்ந்து பாருங்க. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி தேவா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி தேவா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி தேவா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி தேவா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன். ஏசப்பாவை உயர்த்தி பாடுவோமா? அவரை உயர்த்தி உயர்த்தி ஆராதிப்போமா? உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தீரப்பா, என்னை ஒவ்வொரு நாளும் போஷித்து ஆண்டவரே நீங்க உயர்த்துனீங்களே, அந்த மாதேவை நினைத்து அப்பா உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன் என்று எல்லாரும் என்னுடைய நைந்து வேலையில நம் ராஜாதி ராஜாவை உயர்த்துவோமா? எல்லாரும் நைந்து என்னை ரட்சித்து ஆசி
என் கேடகமாம். உம்மைதான் நம்பி இருந்தேன், நீர் என் பலனும் என் கேடகமாம். உம்மைதான் நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன். கரங்களை உயர்த்தி இந்த வேளையில இயேசுவை உயர்த்துவோமா, அவரை பாடுவோமா, அவரை ஆராதிப்போமா. எல்லாரும் நைந்து உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிக்கான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிக்கான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிக்கான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிக்கான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் சங்கீதக்காரரை போல? எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த கடந்த நாட்கள் ஒவ்வொரு நாட்களிலும் அப்பா உம்மிடமிருந்து தான் நாங்கள் சகாயம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே, உம்மிடமிருந்து தான் நாங்கள் உதவிகளை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு சகாயராக இருந்தீங்க, நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்தீங்க. ஆகவே உம்மை மனதார நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மனதார நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. எல்லாரும் 5 ஒரு நிமிடம் வாய்களை திறந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே நம் இயேசு மகாராஜனை அவர் அவ்வளவு பெரிய தேவனாக இருந்தாலும், மிகப்பெரிய வல்லமை உள்ளவராக இருந்தாலும், இந்த நாளிலே உங்களையும் என்னையும் நினைத்து நமக்கு தேவையான உதவிகளை அந்தந்த நேரத்தில் நம்ம மேலே கண்ணை வைத்து நமக்கு கரிசனையோடு நம்ம வழி நடத்தி வந்த சகாயரை எல்லாரும் 5 ஆண்டவரே உயர்த்துகிறோம். We worship you, Lord. We adore you, Father. We behold your presence, Lord. இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஒரு நிமிடம் வாய்களை திறந்து தேவனுடைய பிரசன்னத்தில் அவரை உயர்த்தும்படியாக ஒரு அபரியாக்கால மகிமை புரிந்தனவராய் இன்னும் நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாட்களிலே பலவிதமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய சரீரமாகிய சபை இந்த நாட்களில் அதிகமாக நாம் வாஞ்சிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படியாக Lord, we desire to see the holiness. We want to see your glory, Father, manifest in this whole earth. இந்த நாட்களிலும் நம்மை சுற்றிலும் பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான இயற்கையின் சீற்றங்கள், அதனாலே அநேகர் மடிந்து போகிறதை நாம் கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இதை பார்க்கும்படியாக மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே இன்னும் மகிமையான காரியங்களை ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்தின் மகிமையை உம்முடைய சரீரமாகிய சபை நாங்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே பார்க்கும்படியாக ஒரு யக்கலா துராபாஷேக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆகவே எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், Lord, open the eyes of our heart, Father. We want to see you high and lifted up, Father, in these days. Lord, we want to see your majesty being revealed, oh Father, one more time among your church, among your body, oh Father. And let this be your heart's cry. Open the eyes of my heart, Lord. Let's all cry out together with one voice. And let this be your prayer today. And as this body, let us all cry out together one more time. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see
வார்த்தை எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பார் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் ஒவ்வொருவரும் காணும்படியாக, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தரித்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாம் நினைந்து என் இதய கண்களை திறவும், என் இதய கண்களை திறவும், நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை காண வேண்டும். என் இதய கண்களை திறவும், இதய கண்களை திறவும், நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை காண வேண்டும். உம் நாமம் உயர்த்தப்படுவதை, உம் மகிமையால் பிரகாசிப்பதை காண உற்றுமும் வல்லமையை ஆடுவேன். பரிசுத்த 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 நாமம் உயர்த்தப்படுவதை, உம் மகிமையால் பிரகாசிப்பதை காண உற்றுமும் வல்லமையை ஆடுவேன். பரிசுத்த 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 நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை காண வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் உம்மை காண வேண்டும். I wanna see you, 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 oh Lord, I wanna see you. எல்லாரும் நான் இந்த சொல்லுமா, நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை காண வேண்டும். எல்லா இடத்திலும் உம் நாமம் உயர்த்தப்படுவதை, இயேசப்பாவின் நாமம் உயர்த்தப்படுவதை ஆண்டவரே என் கண்கள் காணும்படியாக, ஆண்டவரே இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மகிமை அடைவதை நாங்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக இந்த முழு உலகமும் அப்பா உம்முடைய மகிமைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆவியானவரே உம்முடைய பரலோகத்தின் மகிமையை நாங்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக உம் நாமம் உயர்த்தப்படுவதை, உம் மகிமையால் பிரகாசிப்பதை காண உற்றும் வல்லமையை ஆடுவேன். பரிசுத்த 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 நாமம் உயர்த்தப்படுவதை, உம் மகிமையால் பிரகாசிப்பதை காண உற்றும் வல்லமையை ஆடுவேன். பரிசுத்த 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 எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்த ஓ பரிசுத்த ஓ you are holy, holy, holy. பரிசுத்த 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 நான் உம்மை காண வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தரித்து கொண்டு ஆண்டவரே பரிசுத்தரை ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கும்படியாக பரிசுத்த கண்களோடு ஆவியானவரே உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படியாக இந்த வேளையிலே உம்முடைய சரீரமாகிய சபை இந்த நாட்களிலே we want to see you more and more and more and more. We want to see you more and more and more. We want to see you more and more and more. நான் உம்மை காண வேண்டும். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சையாக இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த நாட்களிலும்
தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நன்றாக தெரிகிறது. நம் ஏசப்பா அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவரை காணும்படியாக நாம் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாரும் நாய்ந்து இந்த வேளையில பரிசுத்த தேவனாய், பரிசுத்த சிந்தையோடு எல்லாரும் நாய்ந்து பரிசுத்தத்தில் வாசம் செய்கிறவராய், பரிசுத்த பரிசுத்த எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையில ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாய், பரிசுத்த ராஜனை நாம் எல்லாரும் நன்கு இந்த வேளையில உயர்த்தும்படியாக அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி பணிந்து, ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, சேருபீன்கள் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே.
பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரே பரலோக சத்தத்தோடு ஆராதனையோடு இந்த வேளையிலே உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக எங்கள் தூய கரங்களை உயர்த்தி உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. Thank you Lord. பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதி கன மகிமை உண்டாகட்டும். அடுத்த தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான நம் பாசமிகு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், ஏதோ ஒரு வழியில் நீங்கள் தேவாலயத்திற்கு செல்ல முடியாத தடை ஏற்பட்ட போதிலும் ஆராதனையை உங்கள் அருகிலேயே கொண்டு வந்து நிறுத்திய இந்த பெருமை அந்த தெய்வ மனிதனுக்கு சாரும். ஆகவே கர்த்தருக்கும் அவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அன்பானவர்களே, பல விதமான வழிகளில் நாம் ஜபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். நம்மால் முடிந்த காணிக்கைகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் டிவி, தீர்க்கதரிசி உங்கள் ஜபத்தினாலும் உங்களுடைய காணிக்கைகளினாலும் தான் நடைபெற்று வருகிறது. நீங்கள் மனமு வந்து அனுப்புகிற அந்த காணிக்கைகள், கட்டட நிதிகள் இப்பொழுது அழகிய வடிவமாக வந்திருக்கிறது. இன்னும் பல தேவைகள் இருக்கின்றது. அதை கர்த்தர் சந்திக்க நீங்களும் நானும் ஏந்திக்க வேண்டும். நம்மால் முடிந்ததை தொடர்ந்து செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். இப்பொழுதும் ஒரு பாடலை கேட்கும் பொழுது ஜெபத்தோடு கூட இந்த நல்ல நிலத்தில் விதையுங்கள், நீண்ட நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பீர்கள். ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, இயேசு ஊழியங்களின் கட்டட நிதிக்காக தம் பிள்ளைகள் உம்மால் தொடப்பட்டு ஏவப்பட்டு அனுப்புகிற நன்கொடை காணிக்கைகளை அங்கீகரியும். தமது பிள்ளைகளுக்கு அதை திரும்ப 1000 மடங்காக அதிகரித்து தாரும். ஒருவரும் தரித்திரரானதில்லை, சரித்திரம் படைக்க அருள் தாரும். ஆசீர்வதிக்கும் உம் கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பாடலை கேளுங்கள், காணிக்கை அனுப்புங்கள். உம்மைதான் நம்பியிருந்தேன், நீரென்பெனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாரும் நான் இந்த நாளிலும் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட தேவனை, நம்மை விடுவித்து மீட்டவரை, இருதயத்தின் ஆழத்தில் இருந்த பாமுக நன்றிகளை நாங்கள் இருக்கிற இடங்களில் நாம் ஆண்டவரே எங்களை விடுவித்து எங்களை ரட்சித்து மீட்ட உண்மை ஆண்டவரே நாங்கள் மனதார உயர்த்துகிறோம், உங்களுடைய கனத்தை செலுத்துகிறோம் என்று எல்லாரும் நான் இதனோடு சேர்ந்து பாருங்க. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி தேவா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி தேவா. விடுவித்து என்னை மீ
மீட்டவரே நன்றி நன்றி தேவா, விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி தேவா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன். ஏசப்பாவை உயர்த்தி பாடுவோமா, அவரை உயர்த்தி உயர்த்தி ஆராதிப்போமா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. Hallelujah. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தீரப்பா, என்னை ஒவ்வொரு நாளும் போஷித்து ஆண்டவரே நீங்க உயர்த்துனீங்களே, அந்த தயவை நினைத்து அப்பா உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன் என்று எல்லாரும் என்னுடைய நைந்து வேலையில நம் ராஜாதி ராஜாவை உயர்த்துவோமா எல்லாரும் நைந்து. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி தேவா, என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி தேவா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி தேவா, போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ராஜா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி
ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட நானும் வேண்டிக் கொள்கிறேன். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஷான் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறார்கள். ஜெபத்தோடு கேளுங்கள், அற்புதங்களை ருசியுங்கள். God bless you. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், ஆண்டவராகிய தேவன், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் ஆண்டவராகிய தேவன் மோசே என்ற தேவ மனிதனோடு பேசுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கும் போது அவர்களோடு தன் மனதின் விருப்பங்களை, வாஞ்சைகளை எப்படி அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார், அதை தான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளில் அவைகளில் எழுதுவேன். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினார். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவர் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு
சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை கொண்டு ஒரு காரியத்தை நிறைவேற்ற அவர்களை எப்படி அழைக்கிறார், அவர்களோடு தனிப்பட்ட விதமாக எப்படி அவர் பேசுகிறார், அதை தான் இந்த வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மெல்லாருக்கும் இது ஒரு மாதிரி. அன்றைக்கு ஒரு மனிதனிடத்தில்தான் திரளான ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனோடு பேசினார். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் எந்த தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எந்த பட்டணங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எந்த கிராமங்களில் நாம் எந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்மைதான் அந்த இடத்திற்கென்று தேவனாகிய கர்த்தர் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஏதோ இங்கே நான் வாழ்கிறேன், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் ஒருவரையும் இந்த உலகத்தில் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. மோசே அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு ஆவிக்குரிய ஊழியத்திற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி ஆயத்தமாக்குகிறார், நம்ம எப்படி அவர் தெரிந்து கொள்கிறார், அதை தான் நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மனவிருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாயிருக்கும்படி அவர் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவராயும் இருக்கிறார். ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவனுடைய வல்லமையை பெற்றவர்கள் எந்த ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்தாலும் அவர்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தெரிந்து கொண்டு ஏற்படுத்தப்பட்டவர்கள். நம்ம கொண்டு தான் இந்த காரியத்தை செய்யணும், நாம தான் அதை சரியாக செய்வோம், சிறப்பாக செய்வோன்றது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து ஏற்படுத்தும் போது கூட நமக்கு அது புரியாது. நம்ம நினைப்போம், என்னால் இது என்ன செய்ய முடியும், நான் எப்படி இதை செய்வேன், ஆனால் நம்ம தான் செய்வோம். நாட்கள் செல்ல 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 நமக்குள்ளாக இருக்கிற அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாக ஆவியானவர் அவருடைய தெய்வீக வல்லமை பிரசன்னத்தினால் அளவில்லாமல் அவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:2. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. நீங்கள் எவ்வளோ விருப்பமாக இருக்கிறீங்க, எனக்கு அது நல்லா தெரியுது. 1 வருஷமாக அதுக்காக ஆயத்தமாக இருக்கிறீங்க. அதை குறித்து நான் கூட உங்களை புகழ்ந்தேன். உங்கள் கவனம், உங்கள் ஜாக்கிரதை உங்களை சுற்றிலும் இருக்கிற அநேகரை இப்பொழுது எழுப்பி விட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும்
எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? பரிசுத்தமானவங்களா இருக்கிறாங்க. எஜமானுக்கு உபயோகமானவங்களா இருக்கிறாங்க. எந்த நற்கிரியைகளையும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு சாதாரண நற்கிரியை தான் செய்வாங்க. சில பிள்ளைகளெல்லாம் வளர்ப்பாங்க. சிலர் கைவிடப்பட்டவங்களெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இன்னும் சிலர் உணவில்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்து தினந்தோறும் அவங்களுக்கு உணவு தயாரித்து அவங்களுக்கு கொண்டு போய் உணவை கொடுப்பாங்க. என்ன வினமானாலும் செய்வாங்க. உடை இல்லாதவங்களுக்கு உடைகளை கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்களாம் சாதாரணமானவங்க கிடையாது. அவங்களுக்கு பாட வராது, பிரசங்கம் பண்ண வராது, சிலருக்கு ஜெபிக்க கூட வராது. ஆனால் ஆண்டவருக்காக அவங்க தங்களால் என்ன முடியுமோ அவர்களுக்கு கொடுத்தப்பட்ட அந்த அழைப்பை, தெரிந்து கொள்ளுதலை எந்த விதத்திலாகிலும் அவங்க செய்து கொண்டே இருப்பாங்க. அதுதான் தேவ வசனம் சொல்லுது. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தீத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதுகிற ஆலோசனை, இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டணத்தில், மாநிலத்தில், ஊரில் வாழ்கிறோம். அங்கெல்லாம் ஆண்டவர் அந்த ஊரை கண்காணிக்க, அந்த பட்டணத்தை பாதுகாக்க, ஏன் தேசத்தை கூட பாதுகாக்க நிறைய தலைவர்கள், தலைவிகள் எல்லாம் அது ஆண்டவர் தான் ஏற்படுத்துகிறார். அப்போ தேவ வார்த்தை என்ன சொல்லுது? அந்த துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படியுங்க, அடங்கி இருங்க. அவங்க என்ன சொல்லுது? நான் செய்கிறது தான் செய்வேன் அப்படின்னு விரோதமான காரியங்களை செய்யாதீங்க. எல்லா விதமான நற்கிரியைகளையும் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்க. யாரையும் தூஷிக்காதீங்க, சண்டை போடாதீங்க, பொறுமையாயிருங்க. எல்லா மனுஷருக்கு முன்பாக சாந்த குணத்தை காட்டுங்க. இப்படி தான் இயேசுவின் அன்பை, இயேசுவை அறியாதவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். வாசித்த அந்த தேவனுடைய வார்த்தைகளில் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் என் மூலமாக அற்புதம் நடக்கணும், என் மூலமாக அதிசயம் நடக்கணும், என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அப்படி சும்மா நடக்காது. நம்ம ஊரை அசைக்கணும், நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் இயேசுவின் தொடுதலை பெறணும். அதுக்கு நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து, ஏன்பா நீ இயேசுவை நம்புற? இயேசுக்கே உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த, முன்னால் இப்படி தானே இருந்த, திடீர்னு என்று ஏன் இப்படி மாறின?
அப்படின்னு யாராவது உங்களிடத்துல வந்து நீங்கள் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் எப்படி நீங்கள் பதில் சொல்லணும்? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க. அவங்க கேட்பாங்க, பலவிதமான அவங்களுக்கு விளங்காத காரியங்களெல்லாம், அவங்க மனசில் தோன்ற கேள்விகளெல்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட எப்படி பேசணும்? சாந்தமாக பேசணும், ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக வணக்கமாக பேசணும். உனக்கு தெரியலனா விடு, நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், கேட்டா கேளு, கேட்காட்டி போ, அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க தெரியாமல் கேட்குறாங்க, விளங்காமல் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல வச்சிருக்காரு. அவங்க யார்கிட்ட வேணாலும் எங்கே வேணாலும் போய் கேட்கலாம். ஏன் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க? கர்த்தர் தான் அவங்கள நம்மக்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. நாம் சொல்லுகிற பதில் அவர்கள் வருங்காலத்தில் தேவனுக்கு மகிமையானவர்களாக மாறப்போகிறார்கள். ஆகவே இதை உணர்ந்து செயல்பட எப்பொழுதும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஆவிக்குரிய ஆயத்தத்தில் நாம் செய்ய வேண்டிய கிரியைகள் என்ன? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் அவருடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் ஆண்டவரையும் சேவிப்பேன், உலகத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் சேவிப்பேன். அந்த மாதிரி வாழாதீங்க. முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இயேசுவை அறியாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க பலர் இருப்பாங்க. அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு நாளும் விடக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களும் தேவனுடைய தொடுதலை பெற கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாக தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களில், ஏன் நீங்கள் இருக்கிற ஊர்லேயே கர்த்தர் உங்கள் மூலமாக தான் கொண்டு வர உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும்? தேவையில்லாததெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு விலக்கிடணும். அது எப்படிங்க தெரியும்? இதெல்லாம் தேவனுக்கு தேவையில்லை, தேவனுக்கு பிரியமில்லை என்று எப்படி தெரியும்? ஆவியானவர் நம்ம கூட பேசுவார், ஆவியானவர் நம்மோட இடைப்படுவார். திருச்சபைக்கு அதுக்கு தான் வரோம். நம்ம தேவ மனிதர்களுடைய வார்த்தைகளெல்லாம் நம்ம கேட்குறோம். இப்போ டிவி மூலமாக கேட்குறோம். எனக்கு சர்ச்சுக்கு போக முடியல, படுத்த படுக்கையாக இருக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறேன். நீங்கள் யூடியூப்லேயே இப்போ இந்த ஆராதனையை பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க. ஏன் அந்த மாதிரிலாம் செய்கிறாரு? நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவையில்லாத காரியங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவைகளை உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்க வேண்டும். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அப்போ நமக்கு எதிராக வருகிற எல்லாவற்றிலுமிருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். நமக்கு மட்டுமல்ல, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு, பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு, தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம முழு இதயத்தோடு தேவனை ஆராதிக்கிறதுனால நம்ம நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். பின்பு யெரொபெயாமும் இஸ்ரவேல் அனைத்துமாய் வந்து ரெகொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார்,
இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். ஜனங்க, இவங்களால நம்ம கஷ்டப்பட்டோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுங்க, அப்போ நாங்கள் உங்களை முதன்மைப்படுத்துவோம், உங்களை நாங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்வோம். இன்றைக்கு உலகமெங்கிலும் ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். பலவிதமான பாடுகளில் இருக்கிறாங்க, வேதனைகளில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, துன்பத்தில் இருக்காங்க. வாழ முடியாமல் அநேகர் குடும்பமாக மரித்தே போய் விடுகிறார்கள். அநேகர் தனிப்பட்ட விதமாக தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு நடுவில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளாக வைத்திருக்கிறார்? அவங்களுடைய சுமைகளை எல்லாம் கர்த்தர் நீக்க வேண்டும். அவர்கள் எதை விரும்புகிறார்களோ வாஞ்சிக்கிறார்களோ அதை செய்ய மனுஷரால் முடியாது. மனுஷர்கள் நாங்கள் செய்கிறோன்னு வாங்க, அவங்களால அவ்வளோதான் முடியும். அவங்க எல்லாருக்கும் தனிப்பட்ட விதமாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கேட்குறதெல்லாம் அவங்களால செய்ய முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாரமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, இது யாருமே சரி பண்ணும். சில ஊர்களெல்லாம் இயற்கை சீற்றத்தினால் பாழடைந்து விட்டது. சிறப்பாக இருந்த பட்டணங்கள் எல்லாம் இயற்கையினாலே வீடுகளை இழந்தார்கள். ஊர்களின் அந்த செல்வம், இயற்கை செழிப்பெல்லாம் மறைந்து விட்டது. இதெல்லாம் சரிப்படுத்த யாரால முடியும்? அநேகர் இதில் மரித்து கூட போய்விட்டார்கள். இதெல்லாம் சரிப்படுத்த ஒரு மனுஷனால் முடியுமா? பனியை நில்லு, பட்டணம் முழுசும் பனி பொழியுது, யாரும் வெளியே வர முடியல. இதெல்லாம் மனுஷனால் செய்ய முடியுமா? ஆண்டவரால் தான் முடியும். அதனால் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், தேவன்கிட்ட தான் கேட்கணும். இப்போ நாமும் அதுக்காக தான் எல்லா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய பேர் ஏங்க நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் என்ன செய்கிறாரோ செஞ்சுட்டு போட்டோம். அப்படி இருக்கிறவங்க உண்மையான தேவ அழைப்பை பெற்றவர்கள் அல்ல. அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் இல்லை. அவங்க சுயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. மனிதர்களுடைய பாரங்கள் நீங்க வேண்டும், மனிதருடைய துக்கங்கள் நீங்க வேண்டும், அவருடைய வேதனைகள் மாற வேண்டும். அதற்கு உதவி செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அதை தான் இன்றைக்கு உலகமெங்கிலும் தேவ பிள்ளைகளாக பல விதங்களில் நாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவராகிய தேவன் நாம் ஆராதிக்கிற தேவாலயத்தை தூய்மையாக்க வேண்டும் என்று சொல்கிறார். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். வாசித்த அந்த தேவ வார்த்தையில் முதல் எல்லாரும் கூடி வராங்க, பரிசுத்தம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ராஜாவினுடைய கற்பனைக்கு ஒத்த கர்த்தருடைய ஆலயத்தை என்ன பண்ணுறாங்க? சுத்திகரிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நிறைய தேவாலயங்கள் உலகம் எங்கிலும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த இடம் சாதாரணமான இடம் இல்லை. அந்த இடத்துல வருகிறவர்களும் அந்த இடத்த ஒரு கடைக்கு போகிற மாதிரி, ஒரு பொருட்காட்சிக்கு போகிற மாதிரி, எங்கேயோ பொழுதுபோக்குற ஒரு பார்க்கு மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த இடம் தேவன் தங்கும் ஆலயம், தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணும் இடம். அங்கே அவரை சந்திக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் அந்த இடங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாம் அவங்கவுங்க வீடுகள்லேயே உட்காந்து, இப்போ காலம் மாறிடுச்சு, நிறைய பேர் சர்ச்சுக்கு கூட வர்றது கிடையாது. அதெல்லாம் இருக்கக்கூடாது.
ஏன் தேவாலயத்தை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கா? அது எந்த ஆலயமாக இருந்தானே, கத்தோலிக்க ஆலயமாக இருந்தாலும், சிஎஸ்ஐ ஆலயங்களாக இருந்தாலும், பெந்தேகோஸ்தே ஆலயங்களாக இருந்தாலும், இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இது தேவனாகிய கர்த்தர் அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவர் மேல் வைத்த ஒரு தெய்வீக அன்பு. நான் ஜனங்களை சந்திக்க வேண்டும், அவர்கள் என்னை சந்திக்க வேண்டும், அதற்காக தான் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். அந்த இடத்த எல்லாரும் எப்படி வச்சுக்கணும்? சுத்தமாக வச்சுக்கணும். அதாவது மனுஷருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நம்மை அழைத்த தேவனுக்கு நம்ம பயப்படணும். ஒரு பிரதமர் வரார், ஒரு மந்திரி வரார் அப்படின்னா அந்த ஊர் அழுக்காவே இருக்குமா? அவர் ஒரு இடத்துக்கு வராருன்னா அவர் வர்றதுக்கு முன்னாலேயே நல்லா சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரோடெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா பெருக்கி பெயிண்ட் அடிக்க வேண்டிய இடத்துலலாம் பெயிண்ட் அடித்து, ஏன்னா முதல்வர் வராரு, பிரதமர் வராரு. உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் முதன்மையான இடத்துல இருக்கிற வரவங்களையே இவ்வளோ நம்ம ஹானர் பண்ணால், தேவனாகிய கர்த்தர் நம்மை சந்திக்கிற ஒரு இடத்த நம்ம எவ்வளவு தூய்மையாக வைக்க வேண்டும், எவ்வளவு பரிசுத்தமாக அதை காத்து கொள்ள வேண்டும். அதை தான் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையில் எழுதியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நாம் ஆராதிக்கிற இடங்களை சுத்திகரிப்புக்குள்ளாக எப்பொழுதும் அதை நாம் வைக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும். இன்னும் சில இடங்களில் சொல்லுவாங்க, அவங்க சுத்தம் பண்ணுவாங்க, இவங்களை இதுக்கு தான் வச்சுருக்காங்க, அவங்க வந்து எல்லாத்தையும், அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்காக நம்ம குப்பை போடக்கூடாது, அதுக்காக அந்த இடத்த அசுத்தம் பண்ணக்கூடாது. நான் நிற்கிற இடம் தேவன் தங்கும் இடம், தேவனை ஆராதிக்கிற இடம், அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை அப்போ தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அப்போ தான் அதிசயங்களை செய்வார். சும்மாவே நம்ம மனம் போல தேவன் தங்குகிற வாசம் பண்ணுகிற இடத்த அதை பரிசுத்தமாக சுத்தமாக வைக்கிறதுக்கு அந்த எண்ணமற்றவங்களாக நம்ம இருந்தால் நம்மை கொண்டு எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார்? அதுதான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதனால் தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல ஜெபத்துக்கு போனாலும், எந்த இடத்துல தேவனை ஆராதிக்க போனாலும் அந்த இடத்தை பரிசுத்தமாக சுத்தமாக வைக்க முதலாவது நாம் பழக வேண்டும். லூக்கா 1:17. லூக்கா 1:17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவராய் அவருக்கு முன்னே நடப்பார் என்றார். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு திருப்பணும். கீழ்ப்படியாதவர்களுடைய இருதயங்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்பணும். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக தான் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதன் அவர் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவராய் அவருக்கு முன்னே நடப்பார். யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அவங்க இருதயமெல்லாம் அப்படியே கெட்டு போயிருக்குது, கீழ்ப்படியவே மாட்டேன்றாங்க, அடங்க மாட்டேன்றாங்க. அப்போ இயேசு வருவதற்கு முன்பதாக அவங்கள திருப்பணும். உங்கள் பிதாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க பாருங்கள், அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்கள், அவங்கள மாதிரி வாழ்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஏன் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க? அவங்களாம் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க, நீதிமான்களாக எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு இருந்த ஞானத்தை கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க, உத்தமமாக நடங்க அப்படின்னு ஆயத்தப்படுத்தும்படியாக தான் ஒரு மனிதனையே கர்த்தர் இந்த உலகத்துக்கு அனுப்புனார். இன்னைக்கு உங்களையும் என்னை எதுக்காக அனுப்பியிருக்கிறார்? உங்களையும் என்னைய திருச்சபையின் ஒரு அவயவங்களாக கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம இணைத்திருக்கிறார். நாம் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம மூலமாக இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்க நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்க. கீழ்ப்படியாதவங்க இருக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஊரில் இருக்கிறாங்க, தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும்
உத்தமமாய் நடத்தப்படுவதற்கு அவங்கள ஆயத்தமாக்க தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கார். அதை நம்புறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? அதை ஏற்றுக்கொள். என்னால் எப்படி முடியும்னு சொல்லாதீங்க. உங்கள் மேலே இயேசு நம்பிக்கை வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் தேவன் பக்கமாக திரும்புவார்கள். அவங்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு இருதயம்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து நீதியான செயல்களை செய்கிற உங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை அவர்கள் பார்த்து அவர்கள் தேவனிடமாக திரும்ப. அந்த மாதிரி ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு பலனை தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒருவேளை எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம், வேதத்தை பூரணமாக கற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளா? உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை அவர் போதித்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:21. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக தூய்மையாக வேண்டும். தனிப்பட்ட விதமாக. இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு சபையில் இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும் ரொம்ப தூய்மையாக இருக்கிறாங்க, பரிசுத்தமாக இருக்கிறாங்கன்றது இல்லை. நாம் ஒரு திருச்சபையில் இணைந்திருக்கிறோம், தேவ பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் என்றால் நம்ம எல்லாரையும் தனிப்பட்ட விதமாக தேவனாகிய கர்த்தர் நம்ம பார்க்குற. யாராவது ஒருத்தர் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை செய்து கொண்டே இருக்கிறவங்களாக நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம் மூலமாக அற்புதங்கள் தடை செய்யப்படும். நம் மூலமாக தேவன் செய்கிற பெரிய காரியங்களை தடுத்து நிறுத்துகிறவர்களாக நாம் தான் அதற்கு ஒரு காரணம். அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. அது யாரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை தான் 2 தீமோத்தேயு 2:21 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை இந்த பூமியில் செய்ய வேண்டும் என்றால் நாம் அதற்கு எப்படியெல்லாம் ஆயத்தமாக வேண்டும். உங்களை கொண்டு தான் உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊரில், நீங்கள் இருக்கிற பட்டணத்தில், தேசத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அதுக்கு நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும்? அதற்கு பலவிதமான உதாரணங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, வாய்க்கால்களை வெட்டும் வரை படையாளிகளுக்கு தண்ணீர் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், வாய்க்கால்களை வெட்டும் வரை படையாளிகளுக்கு தண்ணீர் இல்லை. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அவர் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாசித்த வேத வசனத்தில் தண்ணி இல்லை, தாகம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஆண்டவர் சொல்றார், வாய்க்காலை வெட்டு, வாய்க்காலை வெட்டு. காற்றை பார்க்க மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன். ஐயோ, காற்று அடிக்கலையே, மழை பெய்யலையே, எப்படி வாய்க்காலை வெட்டினா தண்ணி வரும்? இந்த கேள்வி உங்களுக்கு வேண்டாம். நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. அப்படியே அவங்க செஞ்சாங்க. அப்படியே அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். அதனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யணும். செய்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. ஏன் ஆண்டவரே இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ உபவாசம் பண்ணுறேன், ஏன் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கலை? ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யாமல் விட்டீங்க, அதை மறந்து கூட போயிடுறீங்க. இதெல்லாம் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு அதை ஒதுக்கி தள்ளிடுறீங்க. அதனால தான் அற்புதம் நடக்கலை. அதனால் இன்றைக்கி ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து
ஆண்டவர் எதையெல்லாம் உங்கள் குடும்பத்தில் செய்யும்படியாக, உங்கள் ஊரில் செய்யும்படியாக, உங்கள் பட்டணத்தில் செய்யும்படியாக கர்த்தர் எதையெல்லாம் உங்களை செய்யும்படியாக சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பிங்க. அற்புதங்கள் தானாக நடைபெறும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, பாத்திரங்கள் உள்ளவரை எண்ணெய் இருக்கும். அது பாத்திரம் இல்லைன்னு உடனே எண்ணெய் இருக்காது. அதுதான் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவரிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஒரு அம்மா ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கணவர் வேற இல்லை. எப்படி கடனெல்லாம் கட்டுது, ரொம்ப வேதனையில் இருக்காங்க. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, போய் எல்லாருக்கிட்டையும் வெறும் பாத்திரம், உங்ககிட்ட என்ன இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, போய் எல்லாருக்கிட்டையும் வெறும் பாத்திரத்தை வாங்கிடுவார். பிள்ளைங்கள்லாம் போய் எல்லா வீட்டிலையும் இருந்து பாத்திரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த அம்மா வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அந்த கொஞ்சம் எண்ணெயை எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருச்சு, எண்ணெயில் நிறைஞ்சிருச்சு. அப்புறம் இன்னும் எண்ணெய் வருது, இன்னும் பாத்திரம் கொண்டு வா, இல்லை பாத்திரம் காலி ஆயிடுச்சு. அப்போ அந்த ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பாத்திரம் வாங்கிட்டாங்க போல். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் விற்று அவங்க கடனை கட்டினாங்க. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதை கொண்டு நீ இதை செய்யின்னு சொன்னால் நம்ம செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கு, இதை வச்சு என்ன ஆண்டவரை செய்ய போகிறோம், இதில் எப்படி கடன் கட்ட, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, பாத்திரத்தை வாங்கி அதில் ஊற்றுனா அது நிரம்புமா நிரம்பாதா, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்லாம் நம்ம ஆண்டவர்கிட்டே கேள்வி கேட்கக்கூடாது. அந்த அம்மா அந்த மாதிரி கீழ்ப்படிஞ்சு செஞ்சாங்க. நீங்களும் நானாக இருந்திருந்தால் என்ன மாதிரி கேட்டிருப்போமோ தெரியல. அந்த அம்மா பாருங்கள், பாத்திரத்தெல்லாம் வாங்கி ஊற்ற அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்திருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றுறாங்க, ஒரு பாத்திரம் நிரம்புது, ஊற்றுறாங்க, பாத்திரம் நிரம்புது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்படி தான் உங்ககிட்ட என்ன, ஆண்டவர் அதை தான் கேட்குறாரு. பெருசாக உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கல, உங்கள்கிட்ட இருக்குது, இது நீ எனக்கு கொடு, நீ இதை இப்படி செய் அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் பார்க்குறார். கீழ்ப்படிஞ்சா அற்புதங்கள் தானாய் நடக்கும், அதிசயங்கள் தானாய் நடக்கும். மூன்றாவதாக 7 தடவை மூழ்கி எழுந்தாதான் அற்புதம். 7 தடவை என்ன பண்ணோம், சொன்ன மாதிரி மூழ்கி எந்திரிக்கணும். இது என்னடா இது, இவர்கிட்ட வந்தால் சுகமாயிடும்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடுறாரு. முடியாது, சொல்கிறபடி நீ செய். அதை தான் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்குறோம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னார். தீர்க்கதரிசி சொல்றார். ஒரு பெரிய அதிபதி வரர், இவர்கிட்ட போனால் தொழுநோய் சுகமாயிடும், உடம்பெல்லாம் நல்லாயிடும் அப்படின்னு தான் வந்தார். வந்தால் இவர் வெளியே வந்து கூட அந்த மனுஷனை பார்க்கல, உள்ளேருந்தே சொல்கிறார், போய் அவரை 7 தடவை அந்த யோர்தானில் முழுகி ஸ்நானம் பண்ண சொல்லுங்க, அவ்வளோதான். அப்போ கூட அவர் கேட்குறாரு, இன்னும் அந்த மனுஷன் ஏதாவது சொல்லி என்னை சுகமாக்குவார்னு பார்த்தா, என்னப்போ எங்கள் ஊரில் இல்லாத நதியா, எங்கள் ஊரில் இல்லாத ஆறு குளமா, இங்கே வந்து இவர் சொல்கிற இடத்துக்கு தான் நான் போகணுமா? அப்போ கூட இருந்தவங்களே சொல்கிறாங்க, வேறு எதையும் சொல்லியா, ஒரு சாதாரண காரியம் தானே, மூழ்கி தான் பாருங்களேன், நமக்கு வேண்டியது சுகம், அவ்வளோதான். உடனே வேறு வழி இல்லாமல் போய் மூழ்கினார். 7 தடவை மூழ்கினார். அவருடைய சரீரம் சுகமாகிவிட்டது, அவருடைய வேதனை நீங்கிவிட்டது.
இப்போ இன்றைக்கி நாம் சுகம் பெறுவதற்கு ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு செய்யும்படியாக சொல்லுவார். நிறைய பேரோட பேசுவார். நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன், சிஸ்டர் எனக்கு சுகமாயிடுச்சுன்னா நான் ஊழியந்தான் செய்வேன்னுவாங்க. படுத்திருப்பாங்க, படுத்த படுக்கையில் இருப்பாங்க. எழுந்த பிறகு பார்த்திங்கன்னா ஆளே காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி அந்த வேதனை வரும். நிறைய பேர் அந்த வேதனையிலே மறிச்சும் போயிருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம விளையாடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம சின்ன பிள்ளைகிட்ட விளையாடுற மாதிரி விளையாடக்கூடாது. ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படிதலை பார்த்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வாழ்நாளெல்லாம் சுகம் தருவார். பலவீனங்கள்லாம் வரும், வேதனைகள்லாம் வரும். ஆனால் கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு, அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு எதை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? நான் கூட ஒரு அரசாங்க வேலையில் இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வா. அப்போ என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்து தேவனுடைய ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே எனக்கு சரீரத்தில் பலவீனம் வந்தது. மருத்துவர்கள் என்னை பரிசோதித்து சொன்னாங்க, உங்கள் கர்ப்பப்பையை எடுக்கணுன்னாங்க. அப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கேன், எனக்கு சுகம் நீங்கள் தான் கொடுக்கணும். அப்போ ஆவியானவர் சொன்னார், இந்த வார்த்தைகளை நீ தினந்தோறும் என் சமூகத்தில் அறிக்கை பண்ணிக்கிட்டே இரு. அதே மாதிரி 1 மாதம் அறிக்கை பண்ணேன். மருத்துவமனைக்கு போனேன். என்னை பரிசோதித்த மருத்துவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு அந்த பலவீனமே இல்லை, முழுவதுமாக நீங்கள் சுகம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சுகமாக தான் இருக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னார், நீ தினந்தோறும் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இரு. ஒரு பயிற்சி கொடுக்குறாரு ஆண்டவரே. எனக்கு தெரியாத வசனமா, நான் சொல்லாத வார்த்தை இதை தான் சொல்லணுமா? ஏன் நீங்களா தொட்டு சுகமாக்க முடியாதா? அப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை பரிசோதிப்பார். சில நேரத்தில் வினோதமான காரியங்களை செய்யின்னு சொல்லுவார், செஞ்சுதான் ஆகணும். ஒரு தடவை எனக்கு முழங்காலில் ஒரு வேதனை ஏற்பட்டு மருத்துவரை பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும்னாங்க. அன்றைக்கு ராத்திரி நான் என்னுடைய வீட்டுக்கு வந்த உடனே ஆவியானவர் சொன்னார், மகளே, நான் உன்னை தொட்டு சுகமாக்குகிறேன், நீ எனக்காக தொடர்ந்து வாழ வேண்டும், எனக்காக நீ நிற்க வேண்டும், அப்பொழுது நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே அதை நம்பினேன், விசுவாசித்தேன். அதுக்கு பிறகு நான் மருத்துவர்கிட்டயே போகலை. கர்த்தர் எனக்கு தெய்வீக சுகத்தை கொடுது. நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நம்மளை வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு நம்ம வியாதியாக இருக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்படுறவர் அல்ல. நம்ம சுகமாக இருக்கணும், பலனாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நாமும் ஆரோக்கியமாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். காலமெல்லாம் எனக்கு பிரச்சனை, காலமெல்லாம் எனக்கு வியாதி, காலமெல்லாம் என்னால் முடியலன்றத தேவனுடைய பிள்ளைகள் யாருமே சொல்லக்கூடாது. அது ஆண்டவர் விரும்பவே மாட்டார். ஏன்னா அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், அவர் வேற எங்கேயோ இல்லை, எனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது, எனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குது. முடியலதான் உடனே வல்லமை இறங்குகிறது. ஒரு ஜபத்தில் கலந்து கொண்ட உடனே ஒரு அக்கினி இறங்குகிறது, ஒரு தெய்வீக பிரசனை இறங்குகிறது. அடுத்து நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு தேவ ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. மேசியா இல்லை, அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிற வரையிலும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. மேசியா இந்த உலகத்தில் வர வேண்டும், அதற்கு பாதைகளை செவைப்படுத்த வேண்டும். அப்படிதான் பாதைகள் செவைப்படுத்தப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக வாழ நம்மை அவரோடு இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் சாதாரணமானவர்கள் அல்ல.
நம்மை கொண்டு நம்முடைய குடும்பத்தில், நாம் இருக்கிற இடத்துல, ஊரில், பட்டணத்தில், தேசத்தில் மிகப்பெரிய அற்புதமான அதிசயமான காரியங்களை நம்மை கொண்டு தான் அவர் செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் எப்பவும் என்னை குறித்து தாழ்வாக நினைக்காம, நான் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளை. என்னை என் குடும்பத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என்னை கொண்டு என்ன அதிசயங்களெல்லாம் செய்யணுமோ, எந்த அற்புதங்களெல்லாம் செய்யணுமோ, என்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யணுமோ, அதை என்னை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். ஆவியானவரே, அந்த அபிஷேகத்துக்குள்ள, அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிங்க. தீராத வியாதிகள் எல்லாம் உங்கள் மூலமாக குணமாகும். தீராத பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் மூலமாக சரியாகும். எதெல்லாம் நடக்காது, அவ்வளவுதான் என்று கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களும் உங்கள் மூலமாக தேவனுடைய தொடுதலை பெறுவார்கள். அதற்காக தான் தேவ ஆவியானவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக எழுந்து பிரகாசிக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அவங்க ஆவியை நிரப்புவதாக, அவங்க ஆத்துமாவை நிரப்புவதாக, அவங்க சரீரத்தை நிரப்புவதாக. பலவீனம் அடைந்திருக்கிறவர்கள் இப்பொழுதே தெய்வீக சுகத்தை பெறுவார்களாக. சோர்ந்து போயிருக்கிறவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பிரசன்னத்தை தங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உணர்ந்து இனி சாதாரணமானவர்களாக அல்ல, அவங்க குடும்பத்தை, அவங்க ஊரை, அவங்க பட்டணத்தை, அவங்க தேசத்தை அசைக்கிறவர்களாக இந்த வினாடியில் இருந்து மாறுவார்களாக. எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து செய்ய முடியாமல் மறந்து போயிட்டாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுங்கப்பா. உமக்காக அவங்க எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. எங்களை இந்திய தேசத்தில் நீங்கள் வச்சிருக்கீங்க. உங்கள் நோக்கம், தீர்மானம், திட்டம் எங்கள் ஒவ்வொருவர் மூலமாக இந்த தேசத்திலே வெளிப்படுவதாக. இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய மனக்கண்களும் எங்கள் மூலமாக திறக்கப்படுவதாக. அவருடைய செவிகள் விருத்த சேதனம் அடைவதாக. நீர்தான் ஆண்டவர், நீர்தான் இரட்சகர், உம்மையல்லாமல் வேறு வழி இல்லை என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும் வகையில் எங்களை நீங்க வல்லமையாக பயன்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வாதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சத்தம் திட்டமும் தெளிவுமாக வந்தது. கர்த்தர் எப்படியாக தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஜனங்களின் நடுவிலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அது அவருக்கு விருப்பம். தாம் ஜனங்களுக்கு நடுவிலே தாம் யார் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். காலங்கள் உருண்டோடினாலும் கர்த்தருடைய செய்கைகள் மாறவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவர். ஆகவே அந்த மாறாத ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகிறோம். இருக்கிற இடத்தில் முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள். இப்பொழுது உலகத்தில் பல விதமான விபத்துக்களும் ஆபத்துக்களும் கொள்ளை நோய்களும் அழிந்து கிடக்கிறது. எதிர்பாராத விதமாக போர் 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 என்று ஒருவரை ஒருவர் தாக்கி பல இன்னுயிர்கள் உலகை விட்டு போய்கொண்டிருக்கிறது. பல கட்டடங்கள் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பூமி அலங்கோலமான நிலைக்கு மாறியிருக்கு. நாம் சுகமாய் இருக்கிறோம் என்பதனால் கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு கதறாமல் பதறாமல் இருப்போமே. ஆனால் நன்றி கெட்டவர்கள். நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். திடீரென்று ஏற்பட்ட பனிப்பொழிவு சில உயிரை பறித்து விட்டது. ஒரு சில தேசங்களிலே -24 டிகிரி -ன்னு கீழே போயிட்டு இருக்கு. சில தேசங்களில் பெருவெள்ளம், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள். ஐயோ, ஜனங்கள் படும் பாடுகளை பார்க்கும் பொழுது
இதயம் பதப்பதக்கிறது. ஆண்டவரை தவிர வேறு வழியில் நாம் எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, தேவன் அருளிய இந்த கனமான சரீரம் உமக்கு சொந்தமானது. தேவன் தங்கும் ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, பல வழிகளில் உமது பிள்ளைகள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நோய் அவர்களை பீடித்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்களில் அவர்கள் பாடுபடுகிறார்கள். தகப்பனே, தமது பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலையை தருவீராக. இயற்கை சீற்றங்களில் இருந்து தேசங்களை கர்த்தர் காப்பாற்றுவீராக. ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே எங்களுடைய ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. போர் நிறுத்தப்படட்டும். எத்தனையோ உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றது. தகப்பனே, நீர் மனம் இறங்கி யுத்தத்தை ஓயப்பண்ணும். ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் அப்பா. சமாதான காரணர் என்று உமக்கு பெயர் உண்டே. சமாதானம் தாரும் தகப்பனே. இந்த நாட்களில் தேசங்கள் அழிந்து போவதற்கு பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள் மலிந்து கிடக்கின்றன. எதிராளிகள் பல வழிகளிலே மக்களை அழித்துவிட கங்கணம் பூண்டிருக்கிறார்கள். கர்த்தரும் இரத்தத்தால் மீட்டு கொண்ட ஜனங்களை காத்து கொள்ளும் அப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கட்டும். சர்வ வல்லவருடைய நிழலில் தம் பிள்ளைகள் இருப்பார்களாக. ஆண்டவருடைய பாதுகாக்கும் சிறகுகள் ஒவ்வொரு மேலும் விரிக்கப்படுவதாக, விரிக்கப்படுவதாக. என் தகப்பனே, இந்த நாட்களிலே எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பாரும். எங்களுடைய தேசத்தில் நடைபெற இருக்கிற தேர்தல் வன்முறையற்ற ஒரு தேர்தலாக நடைபெற ஆண்டவர் யாரை கொண்டு வந்து ஆட்சியில் அமர செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ, மக்கள் அவர்களை தெரிந்தெடுத்தாலும் மகேசன் நீரல்லவா அவர்களை ஏற்படுத்துகிறீர். இப்பொழுது இருக்கிற எங்கள் பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள் எங்கள் தமிழகத்தின் முதல்வர்கள், ஊருக்குள் இருக்கிற தலைவர்கள், தலைவிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நல்லாட்சி நடக்கட்டும். எல்லையில் பாதுகாப்பு பணியில் தீவிரமாய் செயல்படுகிற இராணுவ வீரர்கள், தரைப்படை, கப்பற்படை, வான்படை என்று முப்படை தலைவர்களையும் கர்த்தர் காப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேசத்தை பாதுகாக்கும் பணியில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் இல்லத்தை, மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். மருத்துவ குழாமினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள் என்று பலதர மக்களை கர்த்தர் நீர் தேசத்தில் வைத்திருக்கிறீர். அவர்களை எல்லாம் ஆசீர்வதி. தேசம் சுபிட்சமாய் இருப்பதற்கு ஜெபிக்கிற ஜெப வீர வீராங்கனைகளுக்காக நன்றி அப்பா. உலகமெங்கும் அப்படி ஏற்படுத்தியிருக்கிறீர். கத்தோலிக்க ஊழியர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஐக்கியப்பட்டு தேசத்தின் நலனுக்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை காப்பீராக. இந்த நாட்களிலே கர்த்தாவே, எங்களுடைய அருகாமையில் இருக்கிற எங்களுக்கு மிக வேண்டிய எங்கள் மக்கள் உம்மை அறியணுமே. ஒவ்வொருவரும் சுகமாய் வாழணுமே அப்பா. சுகம் தாரும். கொள்ளை நோய்கள், குறிப்பாக கேன்சரஸ் நோய்கள் பல வழிகளில் மக்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த நோய்கள் நீங்கட்டும். அப்படிப்பட்ட கொடூரமான நோய்களிலிருந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காத்திரளும் அப்பா. சிலருக்கு ஏற்பட்டிருக்கிற கட்டிகள் சரீரத்தை வாட்டி வதைக்கிறதே, அதிலிருந்து தம் பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். சிலருக்கு ஏற்பட்டிருக்கிற தோல் சம்பந்தப்பட்ட சரும நோய்கள் அவர்களை விட்டு நீங்கட்டும் அப்பா. குழந்தை பேர் இல்லாமல் மலட்டு கற்பங்கள் என்று இருக்கிறவர்களுக்கு
கர்த்தர் ஓர் அற்புதம் செய்து பிள்ளை பாக்கியம் தார். திருமண வயதை எட்டிவிட்டும் இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்று அங்கலாய்க்கிற தம் பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் அந்த காரியம் கைக்குடி வரட்டும். படித்து முடித்தும் சரியான வேலை இல்லாததினால் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி தாரும். வேலை நிமித்தம் வெளி தேசங்கள் வெளி ஊர்களில் பணியாற்ற போயிருக்கிற எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தரலாம். இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அயராது ஓடிக்கொண்டிருக்கிற எங்கள் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ், அவரோடு இணைந்து பயணிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் என் ஆண்டவன் ஆசீர்வதியும். ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி வருகைக்கு மக்கள் ஆயத்தமாக அனுக்கிரகம் பண்ணியறலாம். ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். உம்முடைய திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை, ஒவ்வொரு விசுவாசி தொடங்கி ஊழியக்காரர் வரை அருளாக பாதுகாப்பாக இருக்கட்டும். பரமனின் கரத்திற்குள் இருக்கட்டும். தகப்பனே, இந்த நாட்களிலே யாரெல்லாம் எங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதை எதிர்பார்த்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் ஒரு அற்புதம் செய்தரலாம். ஆண்டவரின் அருள் அவர்கள் மேல் அளவில்லாமல் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். என் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவக்கரம் அவர்கள் மேல் அமருவதாக. ஒவ்வொருவரையும் நீர் விசாரித்து கனப்படுத்துவீராக. உமக்கே சகல துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். இருக்கிற இடங்களில் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த ஆராதனை ஒருவேளை நீங்கள் தவறவிட்டு கடைசியில் தான் பார்த்திருப்பீர்களானால், முழுமையாக நீங்கள் பார்க்க, ஆராதனையில் பங்கு பெற தி லார்ட்ஸ் அசெம்பிளி சென்னை என்ற யூடியூப் அதன் வழியாக நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை என்றாலும் வருகிற வெள்ளிக்கிழமை நீங்கள் காலை 10 மணியிலிருந்து ஒளிபரப்பாகும் மறு ஒளிபரப்பை நமது ஏஞ்சல் டிவியில் பார்க்கலாம். அன்பானவர்களே, எமது நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். காரணமான கர்த்தருக்கும் தெய்வ மனிதர் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றி நான் நவிழ்கிறேன். ஒருவேளை நீங்கள் சென்னை பட்டணத்திற்குள் இருப்பீர்களே ஆனால், அல்லது சென்னைக்கு வருவீர்களே ஆனால், எமது திருச்சபை சென்னை விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. சென்னை மீனம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் மீனம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கும் அருகில் தான் இருக்கிறது. எந்த திருச்சபைக்கு நீங்கள் போகாத பட்சத்தில் எமது திருச்சபை உங்களுக்காக திறந்திருக்கிறது. எமது திருச்சபை ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். உங்களுடைய வருகை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிந்த ஜெப உதவிகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எனவே இந்த திரையில் வந்து கொண்டிருக்கிற எமது விலாசங்கள், மின்னஞ்சல், தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு வேண்டிய வழிமுறைகளை நாங்கள் சொல்லித் தருவோம். விடுதலை ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னும் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் எங்களை வாட்டி வதைக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெற வழி தெரியவில்லை என்பவருக்காக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த விசேஷித்த கிருபையின்படி உங்களுக்கு அதற்கான போதனைகளை கொடுத்து உங்களோடு இசைந்து ஜெபித்து நீங்கள் பரிபூர்ண விடுதலையோடு வாழ வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு
ஊழியத்தை கர்த்தர் எங்கள் வசம் கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் விடுதலையோடு இருக்க வேண்டும் என்று இது சம்பந்தமாக இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே பிரேக்கிங் த பிரெட் என்ற ஒரு நிகழ்ச்சியில் விடுதலைக்கு வழிமுறைகள் என்ன, யார் விடுதலை பெற முடியும், யார் உங்களை விடுதலை ஆக்குவார் என்பதை குறித்து பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் செய்தி வழங்குவார்கள். அது தமிழிலும் ஆங்கிலத்திலும் பைலிங்குவல் ஒளிபரப்பாகும். உண்மையிலே விடுதலை வேண்டுபவர்களுக்கு நீங்கள் அந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் பங்கு பெறுங்கள், பிறரையும் பங்கு பெற சொல்லுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அன்பானவர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.